unexpected. எதிர்பாராததை எதிர்பாருங்க. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராததை எதிர்பாருங்க. நான் கொரோனா பத்தி பேசல, கிறிஸ்மஸை பத்தி பேசுறேன். Alright? If you focus on the story of Christmas, Christmas is something. The story of Christmas, or what we read in the Bible, is an example which Christ has set in our life to expect the unexpected. அதாவது எதிர்பாராத காரியங்களாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் காண்பிப்பதற்கே இந்த கிறிஸ்மஸ் கதை இருக்குதுங்க. ரைட்? இன்னைக்கு அநேக எதிர்பாராத காரியங்கள் இந்த வாழ்க்கை, இந்த வருஷம், போன வருஷமும் இந்த வருஷமும் நமக்கு நடந்திருக்கு. எதிர்பாராத, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடக்கும் அப்படின்னு இப்படி ஒரு காரியம் வரும், இப்படி ஒரு நாட்கள் வரும், டூரிசம் போவோம், ஃப்ளைட்ஸ் போகுது, வேலைங்க போவோம், இப்படி பீப்புள் வில் டை, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற எல்லாம் நெகட்டிவ் சைடை பேசும்போது, dear children of God, as believers of Christ and followers of Christ, I want to encourage you, இதன் மத்தியிலும் எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Expect the unexpected. His ways unexpected, his plans unexpected, his thoughts unexpected. எல்லாமே unexpected. யாருங்க எதிர்பார்த்தா யூதாவின் ராஜா வருவார்னு பார்த்தா அவர் அங்க ராஜா வருவார்னு பார்த்தா அவர் ரொம்ப சிம்பிளா வந்துட்டாரு. யாருங்க எதிர்பார்த்தா யூதாவின் ராஜாவோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுவாங்க, சீஃப் மினிஸ்டருக்கு சொல்லுவாங்க. இவங்க போய் வந்து அந்த நாட்களில் வந்து shepherds were known to be thieves and wicked people, திருட்டு பசங்களை யோசிச்சாங்க, அவங்களுக்கு போய் கத்த சொல்லுவாரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் கதை நமக்கு என்ன சொல்லுன்னா, what the story of Christmas is teaching us that you can expect the Lord to work in unexpected ways in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. So this morning, this midnight service, I want to encourage you to expect the unexpected. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. எனக்கு என்ன சொன்னாங்க, பாஸ்டர் early morning service வைங்க, அப்பதான் crowd வரும். If you keep it in the midnight, you can't expect crowd. நாங்க அவர் நான் தேடின்னு தான் இருக்கிறேன் இந்த க்ரௌடில், அவருக்கு காணோம், ஆனால் க்ரௌடு ஓவர் ஆகுது. Hallelujah. Right? Because when you trust in God, time and again the Lord has been teaching through the Bible to expect the unexpected. நான் ஒரு கதை இப்படியாக வாசித்தேன். A woman had a dream. I want to start with the story about a dream because I'm going to end with a dream. Okay? ஒரு கனவை குறித்த கதையை வாசித்தேன். முடிக்கும் போதும் ஒரு கனவை பற்றி தான் பேசி முடிக்க போகிறேன். லேடியோட வைஃப் had a dream. She woke up in the morning and told her husband, காலையில் எழுந்து கனவை பற்றி ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி I had a dream yesterday. I had a dream of you gifting me a gold necklace. எப்படி நீங்கள் ஒரு தங்க நெக்லஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு காத்தேன். இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே வருது, டியூஸ்டே, அன்றைக்கி உனக்கு அர்த்தம் புரியும் அப்படின்னு ஒன்று நம்ம சும்மா விட்டுருக்கலாமா. The next day morning she got up and said, no sweetheart, I had another dream. ஓகே சொல்லு, என்ன கனவு? இந்த கனவுல பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு பேர்ல் நெக்லஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கனவுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னா, கவலைப்படாதம்மா, அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே வருது, இதுக்கான அர்த்தத்தை நீ புரிஞ்சுப்பேன். திருப்பி வேலண்டைன்ஸ் டேக்கு முந்தின நாள் தூங்கி எழுந்துச்சு, அந்த நாள் காலையில் வேலண்டைன்ஸ் டே காலையில் she got up in the morning of the Valentine's day and said, I had another dream. இவன் சொல்லு, காசா படமா சொல்லு. No, this time the dream which I had was you were presenting me a diamond necklace. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? What is the dream? அவர் சொன்னார், ஒன்றுமே கவலைப்படாத, wait till today evening அப்படின்னு சொல்லிட்டு he got her a gift. There was a box, big box. Okay, so அவங்க நெக்லஸ் பெருசாக இருக்கும்னு யோசிச்சுட்டாங்க. பிக் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ள ஒரு புக் இருந்துச்சு, கனவுகளின் அர்த்தத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம், how to interpret the dreams, ஒரு புக் இருந்தது. இதை பார்த்து இந்தம்மா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு she was disappointed. Now dear children of God, now the story might be funny, but why did I bring this story? Now many a times when we expect people to do something for us, மனுஷங்க நமக்கு ஒரு காரியத்தை பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் அவங்க பண்ணியிருக்கலாம், திரும்பி அவங்க பண்ணுவாங்க, அவங்க மூலியமா நல்லது நடக்கணும். When we expect men or human beings, we get disappointed. ஆனால் கர்த்தர் யாருன்னா, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அற்புதங்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. So this Christmas I want to encourage you and tell you, expect the unexpected from God. All right? So I'm going to speak about 3 points today. All right? நான் எப்பவுமே ரொம்ப நேரம் பேச மாட்டேன். All right? நம்மளே இங்கிலீஷ் தமிழ் வேற பேச வேண்டியதாகுது. So எனர்ஜியும் கம்மி தான். All right? So now my first point is his ways are unexpected. அதாவது எதிர்பாராத வழிகளில், எதிர்பாராத முறைகளில் கர்த்தர் செயல்படுவார். All right? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, unexpected ways.
அதாவது நல்ல ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச டைலாக். ஏன் வழி பைபிள் வசனத்தை கேட்டால் முடிப்பீங்களா? இந்த மாதிரி பவுல் எழுதிய எபேசியர்லேருந்து ஒரு வசனத்தை சொல்லி பவுல் இப்படியாக சொன்னார், நாங்கள் பின்னானவையில் அப்படின்னா முடிப்பீங்க? ஏன் வழினா உண்மையில் கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தாங்க அவர் வழி, தனி வழி. யாருக்குமே புரியாத வழி. His ways, his methods are totally unimaginable. We cannot fathom or understand or comprehend his ways. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை இன்னைக்கு நான் ஏன் இந்த மெசேஜ் நான் எடுத்தேன்னா ஒரு 2 வாரமாக கத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். எஸ்பெஷலி லுக் அட் திஸ் வேர்ஸ். நம்ம வாரம் கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிறிஸ்மஸுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் வசனத்தை படிக்கலன்னா அவ்வளோதான், தெய்வ குத்தமாயிடும். நீங்கள் என்ன வீடியோவில் போட்டுருவீங்க. லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனம். Luke chapter 1 and verse 38. I am the Lord's servant, Mary said. May your word to me be fulfilled. Then the angel left. தமிழ்ல வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இங்க பாருங்க, everything in the story of the birth of Christ is natural except one. அதாவது கிறிஸ்து பிறப்புல எல்லாமே நேச்சுரல். மரியாள் பிரெக்னென்ட் ஆகும்போது வயிறு பெருசாச்சு. ஆல்ரைட், பிரசவ வலி வந்து தான் அந்தம்மா குழந்தைய பெற்றாங்க. குழந்தை பிறந்தும் போது அழுதுருக்கும். சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க இயேசு மட்டும் அந்த பாப்பா பிறக்கும் போது அழுவில் சிரிச்சுனே இருந்தாங்க, நம்ம யாரும் பார்க்கல. சிலர் சொல்கிறாங்க ஓகே எப்படினாலும் நம்ம கேட்டுக்கிறோம், எதை வேணா சொல்லு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ரைட், ஸோ த பர்த் வாஸ் நேச்சுரல் பர்த், வயிறு பெருசாச்சலாம். பட் there was only one thing which was supernatural. அதாவது ஒரு காரியம் உலகத்தில் முன்னாடியும் நடக்கல, இனி வரைக்கும் நடக்கவே இல்லை. something which did not happen again was the birth through a virgin. அதாவது ஒரு கன்னியின் மூலமா குழந்தை. ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கான காரணம் என்னன்னா, எப்படி பிறந்தது நீங்க வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 23. அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். For you've been born again, not of perishable seed, but of imperishable, through the living and enduring word of God. அதாவது இந்த கிரீக் வேர்டு சீடுக்கு வந்து வித்துன்னு அர்த்தம். The Greek literal word also means sperm. Alright, வித் ஆண் வித்துன்னு அர்த்தம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 1:14 பார்த்தீங்கன்னா மாம்சம், வார்த்தை மாம்சமாச்சு, word became flesh. இங்க this miracle to happen, இந்த அற்புதம் நடந்ததுக்கான ஒரே ஒரு காரணம்னா ஆண்டவர் எம்மா பசுத்தாவியின் மேலே வரும் அப்படின்னு சொன்ன வார்த்தை, மீகா சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கும்னு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தேவதூதன் சொல்லிட்டு போறான். அந்த வார்த்தையை இவள் பெற்றுக்கொள்கிறாள். அந்த வார்த்தை விதையாய் மாறி இந்த அற்புதம் நடந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கான கர்த்தர் யூஸ் பண்ண மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் கிடையாது. சரியா? ஐவிஎஃப் மெத்தட் யூஸ் பண்ணல, இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட். ஒன்று கர்த்தரின் வார்த்தை விதையாய் மாறி அந்த விதை மாம்சமாக மாறுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டீச்சர் ஆஃப் காட், இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காரியம் எனக்கு நடக்கிறதுக்கு இது தேவை. ஐ நீட் திஸ் ஃபார் திஸ் மிரக்கிள் டு ஹேப்பன். ஐ நீட் தட் ஃபார் மீ டு கெட் அ ஜாப். ஐ நீட் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் ஃபார் அ ப்ராப்பர் கல். இதெல்லாம் இருந்தால் நமக்கு நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டேஜில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதத்தை நடப்பதற்கு உனக்கு இது எதுவும் தேவையில்லை, வார்த்தை இருந்தால் போதும், அந்த வார்த்தை உனக்கான அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. லெட்ஸ் கம்பேர் திஸ் பர்த் ஆஃப் அ சைல்ட். பாருங்க, கரு உருவான உடனே வயிறு பெருசாகுது, அப்புறம் குழந்தை பிறகுது. லிட்ரலாக நமக்கும் a miracle happens in the same way. You receive God's word in your heart, all right? Then it starts to produce fruits from you, which leads to the manifestation of a miracle. அதாவது கர்த்தர் வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையை தரித்து கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. So this night when you're listening to me, the Lord is saying, உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க போகிற அற்புதத்துக்கான பிரேக் த்ரூக்கான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மெத்தட்லாம் இல்லை, ஒரே மெத்தட் தான், உலகத்தில் நடந்த ஒரே மெத்தட் தான். வார்த்தை உள்ள வந்தால் உனக்கான அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஸோ யூ நீட் டு ஹோல்ட் ஆன் டு தி வேர்ட். வார்த்தையை பிடிச்சி கொண்டா போதுங்க. இன்னைக்கு ஐ டெல் யூ, ஜஸ்ட் புட் காட்ஸ் வேர்ட். ஏன்னா இன்னைக்கு நோ மேட்டர், அங்கே பாருங்க, மேரி பிரெக்னென்ட் ஆகி ஜீசஸ் பிறக்கிறதுக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை.
Doesn't matter how much money or the people of influence you know. No. Doesn't matter how fit you are. No. No matter how much education you have. எவ்வளவு படிக்கணும், அது அற்புதத்துக்கு இல்லை. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இருந்தா நமக்கு இது நடக்கும். ஆனா கிறிஸ்மஸ்ல கர்த்தர் சொல்றாரு, இது எதுவுமே உனக்கு தேவையில்லை. கர்த்தர் வார்த்தையை உன் இதயத்துல நீ பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தை எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தா அந்த வார்த்தை உனக்கு அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. Very unusual, unexpected method. Right? இந்த மெத்தட் யாருமே யூஸ் பண்ணல. அப்போ இன்னைக்கு யாராவது எனக்கு குழந்தை இல்லைன்னு வந்து நம்ம கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு நல்ல டாக்டர் தெரியும். Why didn't you try IVF? அவங்கள போய் பாருன்னெலாம் சொல்கிறத விட்டு எனக்கு ஒரே ஒரு டாக்டரை தான் தெரியும், அவர் வார்த்தையை தெரியும், அந்த வார்த்தையை எடுத்து டெய்லி பாரு, உனக்கான அற்புதம் நடக்கும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. Whenever somebody needs a healing or a deliverance or a miracle, there is one method which God has kept. It's a very unusual method, unexpected method. வார்த்தையை பிடிச்சுக்கொண்டா கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Unexpected ways or method. Second, God always has unexpected plans. சொல்லுங்க, எப்படி? எதிர்பாராத திட்டம். நம்ம ஆள் வைக்கிறாரு பாருங்க, படத்துலலாம் எடுக்கிறாங்களே, கடைசியில் இந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட் நம்மளால ஆரம்பத்துலேருந்தே ட்விஸ்ட் வச்சுன்னு பாரு. எந்த நேரத்தில் எந்த ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியாது, எங்கே யூ டர்ன் போட சொல்லுவார், எங்கே லெஃப்ட் டர்ன் தெரியாது, நம்ம பாட்டுன்னு நேராக போவோம். பட் காட்ஸ் பிளான்ஸ் ஆர் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். You might have come with a plan today. You might have different plans for 2022. 2022ல இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஏகப்பட்ட பிளான். ஆனால் நம்ம பார்த்தோன்னா வேற ஒன்றும் டோட்டலாக வேறு பிளானாக இருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் என் வாழ்க்கையை வந்து நான் நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப வேடிக்கை இருந்துச்சு. Yesterday I was talking to one of my friends, schoolmates. So she is a senior professor in a very big college. She is a professor. அவன் வந்து சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஸு நாங்கள், அதனால் என்ன பாஸ்டர்லாம் விட மாட்டா, டே தான் கூடுவா. டேய், நான் நினச்சி கூட பார்க்கலடா, நான் ப்ரொஃபஸர் ஆகி இப்படி ப்ரொஃபஸராக இருப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன், நான் நினச்சி கூட பார்க்கலாம். சரி, ஓகே, நான் கேட்டேன், நான் முடிக்கும் போது. ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்லடா, நான் ப்ரொஃபஸர் ஆனது கூட பரவாயில்ல, என்னால் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் நீ பாஸ்டர் ஆடுது அப்படின்னா. Now, not even in my wildest dreams did I ever think about becoming a pastor. When I went to Australia போகும்போதே வேற பிளான் தான். ஆஸ்திரேலியா போய் மெல்பர்னில் போயிட்டு வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், ஒரே ஜாலி பண்ணுறோம். But then God had a total unexpected plan for me. Not even did I ever think about that plan in my dreams. எங்கள் அம்மா சொல்லுங்கிற நான் நினச்சி கூட பார்க்கல, சான்ஸே கிடையாது. இன்னைக்கு கூட என் ஒய்ஃபு நல்ல ராத்திரி எழுந்து கிள்ளி பாப்பா, அவங்கள என்ன தான், ரைட்? But then, dear children of God, if God did this in my life, I want to encourage you today. God's got some wonderful, unexpected plans in your life. Amen. Hallelujah. நீ எதிர்பாராத ட்விஸ்ட்டை, திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்க. எங்கே கொண்டு போகணும் தெரியாது, திடீர்னு நீ அமெரிக்காவில் இருப்பேன்னு தெரியாது, அமெரிக்காவில் இருப்பேன்னு தெரியாது, எங்கே இருப்பேன்னு தெரியாது, எந்த பொசிஷனில் இருப்பேன்னு தெரியாது, வேலை செய்கிற உன் கீழே கர்த்தர் 500 பேரை வைப்பாரா தெரியாது, இல்லை 1000 பேருக்கு நீ வேலையை கொடுப்பே தெரியாது, இல்லை நம்ம ஊழியத்துக்கு திடீர்னு வருவியா தெரியாது. We don't know. His plans are totally unexpected. I'll tell you why. All right. Luke chapter 2 verse 7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்தினாள். We all the story, know the story. She put him in a manger wrapped in clothes. All right. There was no room. பாருங்க, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? King of King is going to be born. All right. நம்மளாம் தான் ஏரோதுக்கு இந்த குழந்தைங்களை சாவடிக்கிற வேலையை வச்சிருக்க மாட்டோம். We would have not allowed Herod to kill the babies. முதல்ல நம்ம ஏரோட போட்டு தள்ளிப்போம். எப்படி? அவனை தூக்குடா, நம்ம யாருன்னு தெரியாமல் நம்மகிட்ட விளையாடுறான். But then if you look at how God did, everybody அந்த நாட்கள்ல everybody were expecting the king of Judah to be born. கர்த்தர் பிறப்பார், யூதாவின் ராஜா வருவார், everybody were expecting, but they never expected he will come in this manner. இந்த பிளான் யாருக்குமே இல்லை, டோட்டலா இல்லை. இப்படி வந்து கர்த்தர் ஒரு மேஞ்சல்ல ஒரு ஹம்பிளா வருவார்னு nobody expected, because they were all expecting a king to come. But God had a different plan. Dear children of God, I want to encourage you. Probably your plans for this year did not work out. The doors which you expected did not open. இது முடியற மாதிரி இந்த சில சொல்லுவாங்க தெரியுமா, கை கெட்டுந்து வாய் கெட்டலாமா இது. சிலருக்குலாம் வாய் கெட்டுந்து வாயிலேருந்து ஊண்டுக்குது, பார்த்துக்கிறீங்களா? ரைட்? Sometimes even that has happened in our life. இவ்வளோ தூரம் வந்துச்சு, வாய் உள்ளே போச்சு, சேஃப்னும் சூ பண்ண திறந்தா அது உள்ள வந்துச்சு. But then I want to tell you, that's not for you.
That's not meant for you because God has a different plan. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Hallelujah. The children of God, especially for youngsters, I really seriously want to tell you, be very careful when you're choosing your life partners. One thing which you cannot miss or mess is the partner you choose. நேத்து கூட நான் அதோட பேசினேன். I was having a chat with somebody. So many years of 20 plus years of marriage. எல்லாம் நம்ம எல்லாமே நல்லா பண்ணுனோம். Broke. 1 year marriage. Broke. அவசரப்பட்டு இதுதான் இல்லை. கர்த்தர் திட்டத்துக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க. ஏன்னா one thing which you cannot miss is your life partner. Because that's very, very important, because that partner is going to make sure that God's vision in your life is going to be fulfilled. Amen. Hallelujah. கர்த்தர் திட்டம். அப்போ பாருங்க, ரூமே இல்லை கர்த்தரிங்க போறாரு. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டாவே கர்த்தர் செய்றார். Hebrews 11:6 it says, without faith it's impossible. என் வழி தனி வழினா முடியுது to please God. Alright? நம்மள இன்னைக்கு if you found Jesus, இப்போ Jesus இன்னைக்கு பிறந்து, if you found him in a manger, will you still believe in his power? என்னடா இந்த குழந்தையா நம்மளை இன்னும் பாலகன் பிறந்தாருன்னா நம்ம பாண்டுக்கணும், இந்த பாலகனை நம்மளை காப்பாற்ற போறாரு, இந்த பாலகனை காப்பாற்றுறதுக்கே ஆள் இல்லாமல் அவர் பாவம் அங்கே படுத்துனுக்கிறாரு. Today God wants to do unexpected things in your life, but all he's asking is, do you have this faith that he can do the unexpected in your life? Amen. உனக்கு அந்த விசுவாசம் இருக்குதாங்க? அந்த விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் அவர் பிளான்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. எத்தனை பேர் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி தெரியும்? ஆல்ரைட், ஜான்சன் தெரியுமா தெரியாதா? the chairman, one of the chairman, Robert Wood சொல்லிட்டு, Robert Wood Johnson, he will go to visit this factories, company factory எல்லாம் விசிட் பண்ண போறான், சர்ப்ரைஸ் விசிட். ஓகே, போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். அப்போ ஒன் ஆஃப் த ஃபேக்டரி மேனேஜர்ஸ் காட் அ மெசேஜ், ஒரு டிப் வந்துச்சு. ஐயா உனக்கு ஆடிட் வராங்க, இன்ஸ்பெக்ஷன் வராரு, ராபர்ட் வுட் ஜான்சன் வராரு அப்படின்னு ஒரு டிப் வந்தோன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்தோன்னு என்ன பண்ணாரு, த ஃபேக்டரி வாஸ் வெரி அன்டைடி, பேப்பர் ரோலாக இருந்தது கீழே. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, பேப்பர் ரோலெல்லாம் பிடிச்சி எல்லா பேப்பரும் கமான் கேதர் ஆல் த பேப்பர்ஸ் புட் ஆன் த ரூஃப். ஏன்னா அவர் இங்கே தானே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார், தூக்கி என்ன பண்ணுங்க ரூஃபில் போடுங்கன்ட்டுக்கிறாரு. ராபர்ட் வுட் ஜான்சன் கேம், வந்த உடனே முதல் கேள்வி, மேனேஜர் யார் அப்படின்னு கூப்பிட்டாரு. மேனேஜர் இருந்தார், டேய் எதுக்குடா எல்லா பேப்பர் ரோலையும் ரூஃப் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னாரு அவர். இவர் ஆடி போயிட்டாரு, என்னடா ஹவு கம் திஸ் மேன் யூ வி புட் ஆன் த ரூஃப், ரூஃப் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஹவு டிட் யூ நோ? என்னன்னா ராபர்ட் வுட் ஃபேக்டரிக்கு ஹெலிகாப்டரில் வந்துருக்காரு. He used the chopper, மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருந்தால் விட மேலே ஃபுல்லாக ரோல் ஆகுது. ஸோ I want to tell you, sometimes we think we are too smart. எப்படி உலகத்திலே ஞானி ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் நம்ம தான் நமக்கு நினைப்பு. ரைட், we think we are too smart and we make plans. Sometimes we think we are smarter than God and we make choices and decisions. But dear children of God, this night I want to encourage you, in fact warn you, that he's got some unexpected plans in your life. Right? நீ ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்க, ஆனால் இன்னொன்று தெரியுமா, நம்ம வந்து சில நேரத்தில் பெருசாக எதிர்பார்ப்போம், கர்த்தர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவார். பார்த்துருக்கீங்களா? ரைட், சம்டைம்ஸ் we expect something big. இது கூட நான் யோசிச்சிருந்தேன், we don't have a place, நீ நம்மளுக்கு இடம் கிடையாது, ஆடிட்டோரியம் எடுத்து தான் ஆராதிக்கிறோம், சரியா? ஏன்னா போகிற இடத்துலலாம் பாஸ்டர் do you have your own place நாங்கள். அப்போ எனக்கு எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க, பாஸ்டர் இந்த கடனை வாங்குங்க, இதை வாங்க அதை வாங்குன்னு. பார்க்கும் போது எப்படா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இது. பட் when I was reading Bible, God said, அப்பா நீ ரொம்ப கஷ்டமாக நினைக்கிற மேட்டரை நான் உனக்கு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவேன், நீ எதிர்பாராத விதத்தை நான் செய்ய போகிறேன். Hallelujah, amen. Are you with me? Dear children of God, if you're sitting here and thinking about something, oh my God, this is so big, அப்படின்னா பார்த்தா கர்த்தர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவார். He's going to meet your needs in unexpected ways. He's going to give you that breakthrough in unexpected ways, and you're going to become a miracle in unexpected ways. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. You need to be excited by now and say, amen, இது கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. I still remember when we started church, அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு ஞாபகப்படுத்திப்பேன். This was the small hall which we started. Max capacity 50 people. அப்போ இந்த ஹாலில் there was a window. அப்புறம் இப்போ நம்ம தான் மூடணும். There was a window. I used to always look at this auditorium and say, we will run our church here, we will run our church here. 50 பேர் உட்கார ஆடிட்டோரியத்தில் 15 பேர் தான் இருந்தாங்க அப்போ அந்த ஹாலில். என் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் சொன்னாப்பா, ரொம்ப திருப்பி ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறப்பா, கொஞ்சம் லைட்டாக வால்யூம் கம்மி பண்ணி சொல்ல அப்படின்னா. We moved to that hall. Today by God's grace we are in this auditorium. Hallelujah. God will give our own place. We will have our own auditorium. That will also happen. And he will do it in an unexpected way. கர்த்தர் செய்வாரா இல்லையா? Hallelujah. And you will be a part of it.
your marriages, your children's marriages, everything will happen there. Amen. Are you with me? Hallelujah. My third point. Now I like this, the last point. All right. This is my favorite point. Solunga favorite. Come on, say it loud. Favorite. All right. You will know why it's favorite. Okay. I said unexpected methods, எதிர்பாராத வழிகள், unexpected plans. And my third point is unexpected people. All right. Now you understand why favorite. Unexpected people. எதிர்பாராத ஆளுங்களை வச்சு நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இவங்களை வச்சு முடிப்பார்ப்பா. சில நேரத்தில் ஜோம் பண்ணி பார்க்கும்போதுப்பா கரெக்டான ஆளை கொண்டு வந்திருக்காருல கர்த்தர் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதிர்பாராத ஆளுங்க வச்சு போடுறோம். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. Now if you read Micah, the book of Micah chapter 5 verse 2, மீகாவின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 2, it says, but you Bethlehem, though you are small among the clans of Judah, out of you will come for me the one who will be the ruler of Israel, whose origins are from old and ancient times. மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். So பெத்லகேமே, இந்த யூதாவின் ராஜா எங்க வர போறார்? பெத்லகேம்ல இருந்து வர போறார். He is going to be born in Bethlehem. All right. Now this is the prophecy. இப்போ மேரி and Joseph they are in எங்க? நாசரத். இவங்க எல்லாம் நாசரத்ல இருக்காங்க. இவர் பிறக்க வேண்டியது பெத்லகேம். இப்போ மேரிக்கும் ஜோசஃபும் இந்த ப்ராஃபஸி தெரியுமான்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக டெலிவரிக்கு அவங்க பெத்லகேம் வந்துடணும். இப்போ அவங்க பெத்லகேம் வரல. எங்கே இருக்கிறாங்க? கரெக்டாக சொல்லுங்கள், எங்கே இருக்காங்க? நாசரத். தே ஹேவ் டு கம் டு பெத்லகேம். சிலருக்குலாம் ஒரு டவுட்டு, ஜீசஸ் எங்கே பிறந்தாருன்னா நாசரத்ன்றாங்க. அதுலேயே ஒரு ஏன்னா நசரேனாக ஏசுன்றாங்கல்ல. ஓகே. ஸோ நாசரத்லேருந்து இப்போ யாரோ ஒருத்தர் அவங்களை கலப்பி கூப்பிட்டு வரணும். அப்போ யாரை யூஸ் பண்ணுவாங்க? நம்மளாம் தான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார். All right, a prophet will go and say, oh Joseph, come on, move to Nazareth. Come on, move to Bethlehem. இல்ல, அத பாத்தீனா கர்த்தர் அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். All right. The book of Luke chapter 2 verse 1. In those days Caesar Augustus issued a decree that a census should be taken of the entire Roman world. So Joseph also went up from the town of Nazareth to Bethlehem, the town of David, because he belonged to the line and house of David. He went there to register with Mary, who was pledged to be married to him and was expecting a child. வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனி என்பவருள்ள தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. 4:5 வாசிங்க. அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அதாவது now Mary and Joseph are moving from Nazareth to Bethlehem. இங்க நாசரேத்ல இருந்து பெத்லகேம் போறாங்க. ஆனா அவங்கள மூவ் பண்ணது யாரு? கர்த்தர் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ராஜா சீசர் அகஸ்டஸ். இருக்கிறதுலவே அவர் எப்படி சொல்கிறீங்களோ, கேடியோ என்னவோ நீங்கள் தமிழில் அவரை சொல்கிறீங்களோ, ரொம்ப மோசமான ராஜா. கர்த்தர் பாருங்க, யார் யாரையோ கொண்டு ஏதோ செய்வார்னு பார்த்தா இருக்கிறதுலே மோசமானவனை வச்சு அவனை கொண்டு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கமான், how many மோசமான fellows do you have in your office? How many மோசமான guys you have in your business? You have in your ministry church? All right, in your family? நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நல்லவங்களை வச்சு தான் நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு. கவலைப்படாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கெட்டவங்களை வச்சா கர்த்தர் ரொம்ப நல்லது செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ புரியுதா ஏன் ஃபேவரட் பாயிண்ட்னு? சம்டைம்ஸ் we think that this person is going to do that good for me. ஆனால் கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி யாரை வேணா யூஸ் பண்ண. இங்கே இருக்கிறதுலே வில்லன் வந்து சீசன் அகஸ்டஸ். அவரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தூக்கு என் பிள்ளைங்களை அங்கேருந்து இங்கே கொண்டு வர. இவன் யோசிக்கிறான் நம்மளை அலைய விடுறாங்க. நோ நோ நோ, God was fulfilling the promise through unexpected people. Dear children of God, I want to encourage you that be ready. God's going to bring in somebody unexpected. உன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஆளை கர்த்தர் கொண்டு வருவாரு. உனக்கு வேண்டிய நன்மையை கர்த்தர் செய்வார். உன் தீர்க்கதரிசனம், உன் வாக்குத்தத்தம் கர்த்தர் எதிர்பாராத ஆளை கொண்டு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. Today many people whom I meet in life, even when I was sitting and talking to one family from Canada, they are an online church member, they had flew down to Bangalore. அப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு காரியத்தை பேசணும்னு சொன்னேன். சம்மந்தமே இல்லையே, நீங்கள் யாருன்னே தெரியாது,
கத்தர் எதுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் கொண்டாந்து நீங்கள் எப்படி கொண்டாந்து நம்ம மீட் பண்ணணும்னு கூட நினச்சி பார்க்கல. ஒரு சான்ஸ் கனெக்ட் ஆக சான்ஸே கிடையாது. நீங்கள் சர்ச்சில் கூட அமர்ந்திருக்கிற நிறைய பேர் நம்ம கனெக்ட் ஆக சான்ஸே கிடையாது. But then God has brought in some unexpected people in our life to do the impossible. Amen. Hallelujah. அதனால come on, be excited. நம்ம வாழ்க்கையில் யார் குழி தோணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கத்தர் அவனை கொண்டே நமக்கு நிறைவேறத அவனை வச்சே நம்மளுக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? Hallelujah. The best part is they will not know that they are doing good for us. எப்படி? Now you understand why it's my favorite point. அவன் நினைச்சிருப்பான் எல்லாரையும் கூடி எழுதவே அவனை இங்கே அலைய விடாங்க, நம்மளை இவனை ஜோசஃபை மேரியும் அலைய விடுறோன்னு நினைச்சிருப்பான். ஆனால் ராஜா, நீ நினைச்சது ஒன்று, கத்தர் உன்னை வச்சே வேற ஒரு விஷயம் நினைச்சுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்எக்ஸ்பெக்டட் மெத்தட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ஸ், எதிர்பாராத முறை, எதிர்பாராத வழி, எதிர்பாராத திட்டம், அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள். ஹல்லேலூயா. Dear children of God, so I want to encourage you this Christmas. Christmas message is all about expecting the unexpected. அதனால தயவு செய்து, ஐயோ இப்படிப்பட்ட ஆளை வச்சிருக்காங்களே, இவன் என்னை வந்து ஒரு சிலலாம் இவன் எல்லாம் எனக்கு ஒரு முள்ளா இருக்கிறானேன்னு யோசிப்பீங்க. அந்த முள்ளு நம்மளுக்கு தேவை. அந்த முள்ளை வச்சு தான் கத்தர் நமக்கு ஒரு நன்மை செய்ய போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உடனே கணவன் மனைவியை பார்க்காதீங்க, மனைவி கணவனை பார்க்காதீங்க. அந்த முள்ளை பற்றி நான் சொல்லவே இல்லை. I want to finish. But then for God to do the unexpected, God expects some faith from you. All right? You need to have the faith of Joseph. யோசேப்பின் விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்? I'm not talking about the faith of Abraham. எனக்கு என்னவோ ஆபிரகாம் விசுவாசம் பெருசா தெரியல, யோசேப்பின் விசுவாசம் பெருசா. உடனே நீங்க வந்து, ஓ பாஸ்டர் ஆபிரகாமையே நீங்க வேஸ்ட்ட்டீங்களா, அப்படிலாம் நான் வரல. ரைட்? நான் இந்த மேட்டர், இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்றேன். அதுக்கப்புறம் யோசித்து பாருங்க யோசேப்பின் விசுவாசம் ஏன் ரொம்ப முக்கியம். Now we all know the story of Abraham, father of faith. ஆனா என்னன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கணும். God said you will have a child through you, through Sarah. உன்கிட்ட தான் ஒரு சந்ததி வரும், உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாரு. ஓகே, ரைட்? 100 வயசு ஆன பிறகு குழந்தை பிறந்தது. நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க வயசான குழந்தை பிறகு எவ்வளோ பெரிய விசுவாசம். அவர் நீங்கள் அது வரைக்கும் தான் வாசிச்சிங்க. 150 வயசுலேயே ஒரு 6 குழந்தை பெற்று தான் செத்தார் அவர். ரைட்டா? இன் தோஸ் டேஸ் ஓல்டு மேன் வந்து பெற்றுனே இருந்தாங்க. 900 960 வரைக்கும்லாம் இருந்தாங்க. ரைட்? ஓகே. ஸோ ஏப்ரஹாம் ஃபெய்த் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே ஜோசப் கதையை கொஞ்சம் நீங்கள் வந்து வாசித்தீங்கன்னா, இவருக்கு வந்து உன் மூலமாக குழந்தை பிறக்கும், உனக்கும் சாராக்கும் குழந்தை, உங்ககிட்ட இருந்து ஜாதி வரும். இப்போ ஜோசப் கதை என்னன்னா, குழந்தை பிறக்கணும்லாம் இல்லை, ராஜா ஆல்ரெடி அவங்க பிரெக்னென்ட். ரைட்டா? இது பிரெக்னென்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட் தான் நீ நம்பணும். இமேஜின், ஆல்ரைட், யுவர் ஸ்பௌஸ் coming and saying, spouse or somebody in your family coming and saying, I am pregnant. All right? கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே எப்படி நம்ம என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோன்னு அது பேரை வச்சோம் விட்டுருங்க. பட் நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, as soon as Mary got to know that she is going to become pregnant, மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்றான். 1 லூக்கா 1:39-40. All right? As soon as she got to know that she was going to become pregnant, all right, what did she do? அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். அதாவது as soon as she got to know she was pregnant தேவதூதன் நீ கர்ப்பம் தரிக்க போறமா, இயேசு கிறிஸ்து பிறக்கணும் செய்தியை கேட்ட உடனே இந்த அம்மா கிளம்பி என்ன பண்ணாங்க, எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டாங்க. and she stayed with Elizabeth for 3 months. இப்போ பாருங்க, அந்த நாட்களில் செல்போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது, டெக்ஸ்ட் மெசேஜ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஜோசப்க்கு அனுப்புறதுக்கு முடியாது. கேள்விப்பட்டவனே இந்த அம்மா போயிட்டாங்க. இவருக்கு நான் அசியூம் பண்ற சொல்லக்கூட இல்லை. எப்படி சொல்லுவாங்க? நம்ம யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு, அங்கே வாட்ஸ்அப் ஃபோன்லாம் இல்லைங்க, எப்படி சொல்லணும்? யாரையாவது ஒருத்தர் சொல்லணும். யாரையாவது ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்க, நான் ப்ரெக்னென்ட்டு, என்ன ஆகும்? ஜோசப்க்கு தெரியுது முன்னாடி ஊருக்கே தெரிஞ்சிடும். ட்ரை பண்ணிக்கலாம், யாருக்கிட்டே சொல்லி பாருங்க, மெசஞ்சர்கிட்ட ஒரு மேட்ரை. ரைட்? அவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ள அர்ணப் கோஸ்வாமி என்ன பண்ணுவார், அவர் பேசிட்டு போறாங்க. இந்தியா வாண்ட்ஸ் டு நோ, நம்ம கதையை பேசுவாங்க. ரைட்? So she did not tell this to anybody. So she was with Elizabeth for about 3 months. எலிசபெத் கிட்ட இருந்துட்டு வராங்க. மத்தேயு 1:18 வாசித்தீங்கன்னா, the word of God does not say Mary told Joseph. மரியாள் யோசேப்பு கிட்ட அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லல. வசனம் சொல்லுது அவர் கண்டுபிடிச்சாராம். வாசிங்க எப்படி இது? இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்
அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் காணப்பட்டது. she was found to be pregnant. ரைட்? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஏப்ராம் கதையை ஏன் கம்பேர் பண்ணனா, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுறார், உனக்கு சந்ததி வரப்போகுது. அப்புறம் தேவ தூதர்கள் வந்து மீட் பண்றாங்க. angels come and met Abraham. They came and met Abraham saying that you're going to have a child. Sarah laughed. Again God speaks. Direct conversation. இப்போ ஜோசப் வந்து பாருங்க, மேத்யூ சாப்டர் 1 verse 19 அவருக்கு வந்து தெரிய வருது மேரி பிரெக்னன்ட். ஆனால் நல்ல மனுஷனால என்ன பண்றாரு, சைலண்டா டிவோர்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஆனா என்ன நடக்குது பாருங்க, the angel of the Lord appeared to him in a dream. தமிழ் எப்படி போட்டுக்குது? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, ஆரம்பத்தில் சொன்னல ஒரு கனவு கதையோட ஆரம்பிக்கிறேன், ஒரு கனவு கதையோட முடிப்பேன். ஓகே, சொப்பனத்தில் வந்து என்ன சொல்றாங்க வாசிங்க. ட்ரீம்ல, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Do not be afraid to take her as your wife, because she is conceived from the Holy Spirit. She will give birth to a son and you will call him Jesus. ரைட்டா? இது எங்க வருது? ட்ரீம்ல. Come on, you need to listen very carefully. The angel does not have a personal experience with Joseph. ஏஞ்சல் ட்ரீம்ல வந்து சொல்லுது. நம்மளா தான் என்ன பண்ணுவோம், ஏஞ்சி காலையில மரியாள் பிரெக்னன்ட்னு நம்ம யோசித்துனே பட்டோம், அவளை என்ன பண்ணலாம்னு யோசித்துனே பட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த கனவு. கரெக்டா? We would have convinced ourselves thinking we were thinking too much about Mary and her pregnancy. அவளை பத்தியே டென்ஷன் ஆகி பட்டதுனால தான் இந்த கனவு வந்தது. நம்ம என்ன பண்ணுவோம், காலைல ஏஞ்சி மரியாளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், எல்லா ஸ்டேட்டஸ்லையும் the weddings off, you cannot trust anybody in this world அப்படின்னு சொல்லி அந்த காட்களில் டௌரி வந்து ஆண்கள் கொடுப்பாங்க. கொடுத்த டௌரியை அவர் திரும்பி வாங்கியிருப்பாரு, முடிஞ்சா கல்லறியை கூட செஞ்சிருக்கலாம். பட் யூ நோ வாட், ஜோசப் did the unexpected. எந்த ஒரு மனுஷனும் செய்யாததை இந்த மனுஷன் செஞ்சாங்க. கனவுல தேவதூதன் சொன்னதை விசுவாசி நம்பி, he believed in the dream which God gave him, though the angel did not speak to him directly. தேவதூதன் நேரா பேசல. போனா ஒரு கனவை பார்க்கறான், தேவதூதன் சொன்னது உண்மைதான்ப்பா, இது வரைக்கும் அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை, பரிசுத்த ஆவியானவரால யாருமே பிரெக்னன்ட் ஆகல, nobody has become pregnant, but still I believe in the dream which God has given me and I will obey. And you know what, இன்னைக்கு யோசேப்பு செய்த அந்த ஒரு obedience, அந்த விசுவாசத்தினால இன்னைக்கு நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டு வரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, because God chose him to do the unexpected. இதே போல இன்னைக்கு நான் அவனை கேட்குறேன், இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் அற்புதங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். பட் ஆர் யூ willing to do the unexpected? ஒரு கனவை நம்பி கர்த்தர் சொன்னதை விசுவாசிங்களா? No, I am asking this question, is God giving you a dream today? இன்னைக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரா? கர்த்தர் ஒரு கனவு கொடுக்குறா? சம்பந்தமே இல்லை, ஐயோ இது வந்து இம்பாசிபிளுங்க, இதெல்லாம் எவங்க, நம்ம யோசித்து பாருங்க. ஜோசப் மேரியை அக்செப்ட் பண்றது கூட விடுங்க, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் யோசித்து பார்த்தேன். I was just thinking, Joseph, மச்சான் என் ஃப்ரெண்ட் இப்படி பிரெக்னென்ட், ஹோலி ஸ்பிரிட், இவன் எப்படி சொல்லி ஃப்ரெண்ட் சொல்ல, டேய் போட ஃபாதர் ஆஃப் ஏதோ ஃபாரின் நேஷன் ஆகிறதுக்கு யாரோ பத்த குழந்தைக்கு நீ ஏன்டா உனக்கு இதெல்லாம். Imagine, நம்ம we read the Bible, we see it's all easy. Imagine how will Joseph convince his parents? அப்பா அம்மா மேரி பிரெக்னென்ட், நான் கிடையாதுப்பா பரிசுத்த ஆவி, அவங்க எப்படி நம்புவாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனை என்ன யோசிப்பாங்க, நீங்களாம் ஒரு ஆம்பளைடா அப்படி என்னென்னவோ பேச்சு பேசியிருப்பாங்க. Dear children of God, today when you follow God's vision and God's dream and when you obey God, people will talk rotten stuff. But you know what, when you stand on the vision that God has given you, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தரிசனத்தை நீ பிடிச்சு நில்லு, கர்த்தர் உன்னை கொண்டு எதிர்பாராத காரியங்களை இந்த உலகத்துக்கு அவர் செய்தே காட்டுவார். அவர் ஹல்லேலூயா. நல்ல விசுவாசனா கைகளை தட்டி, I want to hold on, I want to stand on the vision that God's given. No matter what happens, I will not compromise. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேசியிருப்பாங்க. அவன் மரியாதை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட காதில் விழுந்துனே இருக்கும், வார்த்தைக்கு விழுந்து. அவன் என்ன யோசிச்சிருப்பான், டேய் பரவாயில்ல விட்டு வந்துரு. நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஐ ரியலி வாண்ட் டு அட்வைஸ் யூ, தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு தப்பான அட்வைஸ் கொடுத்து வளர்க்காதீங்க.
ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆன உடனே செட் ஆகலையா விட்டுருமா பார்த்துக்கலாம். சில அப்பா அம்மாலாம் என்கிட்ட பேசும்போது பரவாயில்ல விட்டுருங்க, வேலைக்கு ஆகல பாஸ்டர். எனக்கு பசங்களோட அப்பா அம்மா மேலே தான் எனக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. You are asking your children to give up on their marriage, give up on their life because it's not working out. Give up, it's easy. இந்த வர அட்வைஸ்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? No, that's not what the Bible says. பைபிள் காலகட்டத்துக்கு எழுதப்பட்ட வார்த்தை இல்லைங்க, எல்லா காலங்களுக்கும் எழுதப்பட்ட வார்த்தை அது. It's for all time, not just for one time. Oh, modern culture, European culture, Arsenal. No, it's transcultural. So dear friends, all parents also, I want to don't ask your children to give up because somebody is talking about something. நீ கத்தர் வார்த்தை எப்படி அவர் சொன்னாரியா, அது கனவா இருக்கட்டும் தீர்க்க தரிசனமாகட்டும், நான் நம்புறேயா, நான் கீழ்ப்படுகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்தர் அசாத்தியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். Hallelujah. The Christmas message is all about expecting the unexpected. Now I want you to believe God's got some unexpected plans. Are you excited? Hallelujah. No, I'm இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண லார்ட், அன்எக்ஸ்பெக்டடா எதற்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட் ஆர் த அன்எக்ஸ்பெக்டட் which I can expect? புரியுதா நான் குழப்பறேனா? Right? I started making a list of unexpected things which I can expect from God. And you know what? He will still beat me. Right? புரியுதா? நான் எவ்வளோ அன்எக்ஸ்பெக்டடா நான் இமேஜின் பண்ணணும். வசனம் சொல்லுது he is able to do immeasurably more than I ask and I imagine and I pray. நான் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளும் இன்னும் அதிக அன்எக்ஸ்பெக்டடா கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். Hallelujah. So I want to encourage you. If you're here listening to me either in online or here in the auditorium, wherever you are, whichever corner, God's got some unexpected plans. Get ready for some surprises. There's going to be some twists and some U-turns. Right? நடக்காது, கர்த்தர் கொண்டு வருவார். There's going to be some people that God's going to use in your life. Hallelujah. Are you ready? சில மக்களை கர்த்தர் யூஸ் பண்ண போறாரு. நம்மள நகர்த்துறதுக்கு அவன் நல்லவன் கெட்டவன் எதனால அவனை யூஸ் பண்ண போறாரு. Right? He's going to use some unexpected methods. And இன்னைக்கு I want to encourage you. The reason for the miracle was Mary's belief on the word. அந்த வார்த்தையை நம்பி வந்து ஏற்றுக்கொண்டா, அந்த வார்த்தை தாங்க அவளை பிரெக்னென்ட் ஆக்குச்சு. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இறங்கி நீ கற்பம் தெரிவா என்ற வார்த்தையை அவள் பிலீவ் பண்ணா, ஆவியானவர் அந்த வார்த்தையை அவளுக்குள்ள விதைத்தார். இன்னைக்கு if you can receive God's word in your life, உன் மிரக்கலுக்கு you don't need money, you don't need people, you don't need education. All you need is just God's word for your miracle. Hold on to God's word and I truly believe that 2022 மட்டும் இல்ல, 2072 வந்தாலும் கர்த்தர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத செய்வார். ஹalleluya. நல்ல கையில தட்டி ஆண்டவர் பிரசன்னத்துல நம்ம எழுதலாம். Come on, give the best offering. Clap offering to God. Come on, put our hands together and say, oh, he's going to do the unexpected. Hallelujah. And my favorite point is, oh, he's going to use some bad people to do that good to us. Right? ஆஃபீஸில் நீங்கள் புலம்புறீங்க தெரியுமா? Oh my God, these people, they are a pain in the neck and the ears. I want to tell you, அவங்கள பார்க்கும் போதுலாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இவனை ஒரு இன்ட்டு போட்டு இவனை கொண்டு தான் கர்த்தர் நமக்கு அந்த நன்மை செய்ய போறாரு. Right? God's going to do that. You know what? Just believe. This dream which God has given you, the vision which God has given you, just don't think it's a dream. காலையில் ஏஞ்சி முடிஞ்சிச்சுல, வசனம் சொல்லுது யோசேப்பு காலையில் எழுந்து தேவதூதன் சொன்னதை செஞ்சான். இன்றைக்கு even after you finish this service and you go back to sleep, I'm so encouraged about the dreams that God's going to give you. Hallelujah. Dreams for your future, dreams for 2022, dreams about your career, about your business, about your children. Hallelujah. About the church, about the ministry. கர்த்தர் ஏதாவது கனவு காமிச்சாருன்னா சர்ச்சை பற்றி ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ரைட் பாஸ்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் போய் பார்த்தேன், தேவதூதன் வந்தார். I believe in the dreams which God gives us.